இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மனோ, நான் திரும்பவும் சொல்றேன், இந்த விஷயத்த இத்தோட விட்டுரு. உண்மையிலேயே என் மேல உனக்கு உண்மையான மரியாதை இருந்தா இதுக்கப்புறம் நீ அபி கூட பேசுறத பழகிறத நான் பார்க்கவும் கூடாது, கேட்கவும் கூடாது. உனக்கு புரியும் நினைக்கிறேன். வாங்க பாட்டி போலாம். நீங்க அந்த குழந்தைங்க மேல இருக்கிற அக்கறையிலையும் அவங்க இப்ப இருக்கிற நிலைமையையும் பார்த்து இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. ஆனா இதெல்லாம் எத்தனை நாளைக்கு? நீங்க மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஒரு அண்ணனா நீங்க மித்ராக்காக யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை யோசிச்சு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நீங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா பார்க்குறவங்களுக்கு அது தப்பா தானே தெரியும். மற்றவங்களை விடுங்க. ஆதி, நீங்க அப்பான்னு நம்பிக்கை கொடுத்த அந்த குழந்தைங்களை யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க அப்பா இல்லைங்கிறத ஏத்துக்கிற மனப்பக்குவம் அந்த குழந்தைங்களுக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க தேவையில்லாம இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு தோணுது. இங்க எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம். ப்ளீஸ் எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க. மித்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவாக சொல்லிட்டு தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன். நான் பாரதியோட ஹஸ்பண்டை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்க போறேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசி சரி பண்ணியே ஆகணும். பாரதியோட புருஷனே இவர்தானே தெரியாம பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல வந்தது ஒண்ணுமே புரியலையே. ஹேய், நம்ம எந்த காலத்துல இருக்கோம் மித்ரா? ஹேய், 21st செஞ்சுரி. இப்போ போய் பேய், பிசாசு, பூதம், அது இதுன்னு இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எங்க போய் படிச்சுட்டு வந்த தெரியுமா நீ? யூஎஸ்ல. நீ அங்கதான் படிச்சியான்னு எனக்கு இப்ப டவுட்டா இருக்கு. நான்சென்ஸ் மாதிரி பேசாத மித்ரா. நீ சொல்ற விஷயம்லாம் எனக்கு ஒன்றும் புரியாமலாம் இல்ல. ஆதி என்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டதும் நானும் அதெல்லாம் நம்பாம தான் இருந்தேன். ஆனா நிஷா என்ன அந்த சாமியார் கிட்ட கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த விஷயத்துல ஏதோ ஒரு வில்லங்கம் இருக்குன்னு புரிஞ்சுது. இந்த விஷயத்துல ஹைலைட் நீ போய் சாமியார பார்த்ததுதான். அண்ணா, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த சாமியாரே என்ன காஞ்சிபுரத்துக்கு தான் போக சொன்னாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தானே ஆதியோட ஃப்ரெண்டு, அந்த போலீஸ்காரன், அவனும் காஞ்சிபுரம் போய் தான் பாரதியை பத்தி விசாரிச்சுக்கிட்டு வந்திருக்கான். இதெல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ சத்தியமா ஏதோ ஒரு விஷயம் பெருசா இருக்குன்னு தோணுதுன்னு. இங்க பாரு மித்ரா, உனக்கு நான் சொல்ற ஒரே அட்வைஸ், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்பி தேவையில்லாம உன்னை குழப்பிக்காத. தயவு செஞ்சு இதை நம்பி காஞ்சிபுரத்துக்கு கிளம்பி போகாத. ஆதியை எப்படி வழிக்கு கொண்டு வர்றதுன்னு மட்டும் யோசி. இந்த பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் இதோட விட்டுரு. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்ப? சொல்றது கேளுங்க சார். அறிவில்ல உனக்கு? உன்னை நம்பி வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கியே. டேய், நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டேய் சார், இருங்க சார், இருங்க. என்னது? ஏதாவது பிரச்சனையா? சார், என்ன பிரச்சனையா? இந்த ராஸ்கல் என்ன காரியம் பண்ணிருக்கான் தெரியுமா? தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க. என்ன பண்ணா தெரியுமா இவன்? மனோவா? இவன் அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டானே. ஆதி ப்ளீஸ். இவன் ஏற்கனவே ஒரு தடவை மீனா ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கும் போது அவன் ரூம்குள்ள போனவன். இவனை அப்பவே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளி இருக்கணும். அப்ப மன்னிச்சு விட்டதுனாலதான் என் வீட்டு பொண்ணை கைய பிடிச்சு இழுக்கிற அளவுக்கு வந்து நிக்கிறான். ஆனா என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுக்கு மேலையும் புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு மித்ரா? இனிமே இவன் இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. என்ன தைரியம் இருந்தா
நடு ராத்திரியில என் தங்கச்சி கைய பிடிச்சு இழுப்பான். உனக்கு அந்த தைரியத்தை யார் கொடுத்தது? இந்த வீட்டுல நீ யாரு, எந்த நிலைமையில இங்க இருக்கங்கிறத மறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கெல்லாம் எங்க இருந்து தைரியம் வந்தது? எதையோ குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் வாலாற்ற புத்தி போகாதுன்னு சொல்லுவாங்க. அது சரியாதான் இருக்கு. மனோ, என்ன ஆச்சு? வாயை திறந்து பேசு. நீ பேசாம அமைதியா இருந்தனா எல்லாரும் உன்னை சந்தேகப்படுவாங்க. இங்க பாரு மனோ, அவர் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. நீ எதுவுமே சொல்லாம நின்னா எப்படி? ஏற்கனவே இந்த மாதிரி நடந்த பிரச்சனையில நான் உனக்காக எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டிருக்கேன். இப்ப மறுபடியும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? மனோ, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மனோ, நீ இப்ப வாய் திறந்து பேச போறியா இல்லையா? என்ன மன்னிச்சிருக்கா? சார் சொல்றதா உண்மை. அபிகிட்ட நான் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணது உண்மைதான். ராஸ்கல். ஆதி, ஏய், ராஸ்கல், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க நீ? என்னோட 2 தங்கச்சிங்களுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறவனா, அது நடக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். உண்மையை சொல்லு மனோ. நீ எதுக்கு அப்படி நடந்துக்கிட்ட? அங்க என்னதான் நடந்துச்சு? அக்கா, நான் என்ன மன்னிச்சிருக்கா? நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த மனோ எதுக்கு இப்படி எல்லாம் போய் சொல்றான்? அந்த அபிப்புள்ளதான் பொசுக்குன்னு வந்து இவங்கிட்ட பேசிட்டு இருப்பா. இதுல ஏதோ தப்பு இருக்கு. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. உன்னை நான் எவ்வளவு நம்பின மனோ. இந்த குடும்பத்துக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? ஏன் இப்படி நடந்துட்ட? உன்னெல்லாம் நல்லவன் இந்த வீட்டுல இருக்க வச்சேன் பாரு. என் புத்தி அடிச்சுக்கணும். உனக்கெல்லாம் அறிவே இல்லடா. வெளியே போ. வீட்டை விட்டு வெளியே போ.